ஃபஸ்ட்டு 1.5 கிளாஸ் அரிசி, 3/4 கிளாஸ் பருப்பு ஊற வச்சுக்கணும் 2 மணி நேரம். அதுக்கு தேவையான அளவு தண்ணி, இதில் 3 மடங்கு தண்ணி. இது 2.5 கிளாஸ் ஆகுதா பருப்பு அரிசி சேர்த்து, அதுக்கு 7.5 கிளாஸ் 8 கிளாஸ் தண்ணி. அதுக்கடுத்து சாம்பார் சாதம் செய்யறதுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, தக்காளி, பெருங்காய பொடி, அதுக்கப்புறம் காய்கறிகள்லாம் உங்கள்கிட்ட என்னென்ன காய்கறிலாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் அரிஞ்சு எடுத்துக்கலாம். கருவேப்பிலை, அதுக்கடுத்து தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், நெய், மஞ்சள்தூள் இதெல்லாம் வச்சு நம்ம போடணும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரியா? இப்போ கடாயில் ஒரு குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கடுகு உளுத்தம் பருப்பு, மிளகு சீரகம் அது நம்ம எண்ணெய் காஞ்சதும் போட்டுடலாம். அதுக்கடுத்து முந்திரி, கொஞ்சமாக முந்திரி போட்டுடலாம். அது காஞ்சதும் வெங்காயம் ஃபஸ்ட்டு, பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கடுத்து தக்காளி ஒரு கைப்பிடி போட்டு இதெல்லாம் நல்லா வதங்கணும். ஃபஸ்ட்டு இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அதுக்கடுத்து கறிவேப்பிலை, இப்போ ஒவ்வொரு பொரியெலாம் பதார்த்தம்லாம் போட்டுக்கலாம். காய்கறிலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், இப்போ இந்த காய்கறிலாம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மிளகுத்தூள் போடணும். கட் பண்ணி இப்போ சாம்பார் சாதத்துக்கு தேவையான
பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணும். அது அடுத்து மிளகாய்த்தூள் வந்து ஒரு 4 ஸ்பூன், சேர்த்துட்டு நல்லா கலாரிடுங்க. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம்ல, அதை வந்து இதில் ஊற்றிடலாம். ரெண்டரை கிளாஸுக்கு 3 மடங்கு தண்ணி, 7,5 கிளாஸ் ஊற்றிருக்கிறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா ஊற்றினா இன்னும் நல்லா வந்து வரும் சாப்பாடு வந்து. இப்போ இதுக்கு தேவையான உப்பு. இப்போ ஒரு கொதி வந்ததும் அரிசியை போடலாம். இப்போ கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம ஊற வச்சுருந்த அரிசி பருப்பு வந்து இதில் போட்டுடலாம். இப்போ ஒலை கொதிக்க ஆரம்பிச்சதும் நம்ம குக்கர் போட்டு மூடிடலாம். மூடிட்டு ஒரு 4 விசில் வந்த பிறகு திறந்து பார்க்கலாம். சாம்பார் சாதம் ரெடி ஆகிடும். இப்படி வச்சு பார்த்திங்கன்னா இந்த அனல் வரும்போது உள்ளது வந்து எந்த அடைப்பு இருந்தாலும் வந்துடும். அப்புறம் நம்ம விசில் போட்டு மூடிட்டு 4 விசில் வச்சு எடுத்துடலாம். இது பார்த்திங்களா ஆகி வருது. அப்படி வந்து தானே உள்ளே எந்த அடைப்பும் இல்லைன்னு அர்த்தம். அப்புறம் நம்ம விசில் போட்டு மூடிட்டு 4 விசில் கழித்து பார்க்கலாம் சாம்பார் சாதம். சாம்பார் சாதம் ரெடி. இப்போ சாப்பிடலாம்.